Hi everyone, welcome to Pen Paper TNPSC. ஸோ 5 minute சீரீஸில் இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ என்ன அப்படின்னா இது ஒரு இன்னைக்கு பாலிட்டி பேஸ்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி November 26. ஸோ இந்த November 26 வந்து நம்ம சம்விதான் திவாஸாக கொண்டாடுறோம். ஸோ சம்விதான் திவாஸ் அல்லது நேஷ்னல் லா டே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை கான்ஸ்டிடியூஷன் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ சம்விதான் திவாஸ் அல்லது நேஷ்னல் லா டே அல்லது கான்ஸ்டிடியூஷன் டே. ஸோ எல்லாமே ஒன்று தான். ஸோ இது வந்து இந்த சம்விதான் திவாஸ் எப்போ அஃபிஷியலாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 2015 தான் அஃபிஷியலாக அது அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. ஸோ இந்த வருஷம் 2025க்கான தீம் என்ன அப்படின்னா ஹமாரா சம்விதான் ஹமாரா ஸ்வபீமன். ஸோ ஹமாரா சம்விதான் ஹமாரா ஸ்வபீமன் இதற்குரிய அர்த்தம் என்ன, மீனிங் என்ன அப்படின்னா அவர் கான்ஸ்டிடியூஷன் அவர் பிரைட். ஸோ இதற்குரிய அர்த்தம் வந்து அவர் கான்ஸ்டிடியூஷன் அவர் பிரைட். ஸோ இது என்ன கேள்வி கேட்கலாம், சம்விதான் திவாஸ் என்றைய தேதி. ஸோ என்னைக்கு தேதியில் சம்விதான் திவாஸ் கொண்டாடுறோம். ஸோ எப்போ அஃபிஷியலாக கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ நேஷ்னல் லா டே எப்போ கொண்டாடுறோம், இல்லை கான்ஸ்டியூஷன் டே என்னைக்கு. ஸோ இந்த 2025க்கான சம்விதான் திவாசனுடைய தீம் என்ன. ஸோ இதை கேட்கலாம். இல்லை சம்விதான் திவாசனுடைய 2025க்கான தீம் எதுன்னு சொல்லிட்டு இதற்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இதெல்லாம் கேள்விகளாக வரக்கூடியது, கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக முக்கியமான கேள்விகள். ஸோ இப்போ பாலிட்டி பேஸ் பண்ணி இதை கொஞ்சம் பார்த்துடணும். ஸோ அப்போ November 26 வந்து ஏன் சம்விதான் திவாஸாக கொண்டாடுறோம், காரணம் என்ன அப்படின்னா November 26, 1949 தான் நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் எனாக்ட்மெண்ட் பண்ணப்பட்டது. ஸோ டேட் ஆஃப் அடாப்ஷன் November 26, 1949. ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் 299 கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருந்த மெம்பர்ஸில் 284 பேர் கையெழுத்திட்டு இந்த அடாப்ட் பண்ணது November 26, 1949. ஸோ அதனால் அதை நினைவாக கூறும் வகையில் தான் நம்ம சம்விதான் திவாஸ் November 26 அன்னைக்கு கொண்டாடுறோம். ஸோ டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழு, ஸோ அம்பேத்கர் தலைமையிலான வரைவு குழு. ஸோ ஏன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த டிராஃப்டிங் கமிட்டியை மட்டும் இந்த இடத்துல பார்த்துருவோம். ஸோ அதனால் டிராஃப்டிங் கமிட்டி. ஸோ இந்த வரைவு குழு 29 ஆகஸ்ட் 1947 அன்னைக்கு அமைக்கப்படுது. அதனுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் என்னைக்கு நடக்குது அப்படின்னா 30 ஆகஸ்ட் 1947 அன்னைக்கு நடக்குது. ஸோ இந்த வரைவு குழு வந்து முதல் தங்களுடைய அரசியல் அமைப்பினுடைய முதல் வரைவை என்னைக்கு வந்து வைக்கிறாங்க அப்படின்னா February 1948 அன்னைக்கு சப்மிட் பண்ணுறாங்க. செகண்ட் டிராஃப்ட், இரண்டாவது டிராஃப்டை எப்போ சப்மிட் பண்ணுறாங்க அப்படின்னா October 1948. ஸோ இந்த மாதத்தையாவது யோசிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டிராஃப்ட் February, செகண்ட் டிராஃப்ட் October. ஸோ கிட்டத்தட்ட 7653 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஏற்றுந்துருப்பாங்க. ஸோ 7, 6, 5, 3. ஸோ 7க்கு அப்புறம் 6, 6க்கு அப்புறம் 5 சொல்லாங்க. 4ன்னு வந்திருக்கணும், ஆனால் 4ன்னு போடாமல் 3ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் 2, 4, 7, 3. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் ப்ரொப்போஸ் பண்ணது, எத்தனை அமெண்ட்மெண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதற்கப்புறம் November 4, 1948 தன்னுடைய ஃபைனல் டிராஃப்டிங் கமிட்டி சப்மிட் பண்ணுறாங்க. November 4, 1948. November 4, 1948. ஸோ அதுக்கப்புறம் November 26, 1949 அன்னைக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் இருந்த 299 மெம்பர்ஸில் 284 மெம்பர்ஸ் வந்து சைன் பண்ணி அதை நம்ம கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுதான் அன்னைக்கு தேதி தான் டேட் ஆஃப் அடாப்ஷன். ஸோ இந்த November 26, 1949 அப்படிங்கிறது தான் டேட் ஆஃப் அடாப்ஷன். ஸோ அன்னைக்கு தேதியில் கான்ஸ்டியூஷனில் என்னென்னலாம் இருந்துச்சு, ஒரு ப்ரீஆம்பிள், 395 ஆர்டிக்கல், 22 பார்ட், 8 ஷெட்யூல். ஸோ இதை வச்சுக்கணும். அன்னைக்கு கான்ஸ்டியூஷனில் என்னென்ன இருந்துச்சு, ஒரு முகவுரை, 395 ஆர்டிக்கல், 22 பார்ட், 8 ஷெட்யூல். அதற்கப்புறம் ஸோ அன்னைக்கே November 26, 1949 அன்னைக்கேவும் ஒரு சில விஷயத்தை வந்து அன்னைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. எந்தெந்த பார்ட்ஸ் அப்படின்னா சிட்டிசன்ஷிப் குடியுரிமை ரிலேட்டடாக இருக்கிற பாட்டு, அதுக்கப்புறம் எலெக்ஷன், ப்ரொவிஷனல் பார்லிமெண்ட், டெம்பரவரி அண்ட் டிரான்சிஷனல் ப்ரொவிஷன், ஷார்ட் டைட்டில். ஸோ சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன், தற்காலிக பாராளுமன்றம், டெம்பரவரி டிரான்சிஷனல் ப்ரொவிஷன், ஷார்ட் டைட்டில். ஸோ ஒரு 15 ஆர்டிகல். ஸோ இந்த பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 15 ஆர்டிகளை அன்னைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த 15 ஆர்டிகல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். 5 to 9. ஸோ இப்படி 5 to 9 ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி கடைசி 391 to 393 இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் 60, 324, 66, 67, 66, 366, 367, 66, 66க்கு அப்புறம் 66க்கு அப்புறம் 67. ஸோ அதுக்கப்புறம் இந்த 7 இங்கே போட்டு 79, 80, 79, 379, 380. அதுக்கப்புறம் இந்த 8 இங்கே கொண்டு வந்துட்டு 8, 8, 2, 8,
388 ஸோ 5 to 9 தனியாக வச்சுக்கணும். 391 to 393 தனியாக வச்சுக்கலாம். 60 324 66 67 அதுக்கப்புறம் 79 80 79 கடைசி 88. ஸோ இப்படி வச்சுக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். ஸோ ஒரு 15 ஆர்டிகல் நவம்பர் 26 1949 அன்னைக்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ என்டையர் கான்ஸ்டிடியூஷன் என்னைக்கு வந்து ஃபோர்ஸுக்கு வந்துச்சு? ஸோ என்னைக்கு என்டையர் கான்ஸ்டிடியூஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது அப்படின்னா January 26 1950. ஸோ அதுதான் நம்ம ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறோம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.